வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிவுகள் ஒன்று ஒன்றா ஒரு தொகுதிகளுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நாட்டோட இன்றைய தேதி இந்த நிமிடத்துடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்திருக்கார். 11 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பார்த்து பேசின அவர் தலைமையிலான கூட்டணி மொத்தமாக சோழி முடிஞ்சு அவரும் சேர்ந்து தோத்துருக்கிறார். தோல்வியை கண்டிருக்காத ஸ்டாலின் அவர்கள் முதல் முறை தோத்துருக்கிறாரு. அதுவும் முதல் தேர்தலை பங்கெடுக்கிற சின்ன குழந்தை கட்சியான தேவக கிட்ட தோத்துருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் தோத்துருக்காரு. உண்மையிலே பெரிய லெசன் மக்களுக்கு. நான் அரசியலில் பெரிய இவன் அப்படின்னு நினச்சிக்கிற அரசியல் பெரும் புள்ளிகளுக்கு இது ஒரு பெரிய பாடம். ஏன்னா எப்போ வேணாலும் எந்த அலை வேணாலும் அடிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே நடிகைகள் நிறைய பேருடைய இன்ஸ்டா ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வாழ்த்து செய்திகள் போடுறாங்க, விசிலூதி காட்டுறாங்க, தலைவர் பெருமக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா எல்லாருமே இந்த அதிமுக ஆட்சியை வெறுத்து தான் இருந்திருக்காங்க. வெறுத்து இருக்கிறவங்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு சேஞ்ச் ஒன்று தேவைப்பட்டிருக்குது. யார் முதல்ல களை இறங்குறதுங்கிறதுல பயத்தில் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போயே வாழ்த்து சொல்கிறாங்க, தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை சப்போர்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். நடிகர் அஜித் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு விழாவுக்கு கூப்பிட்டு வரல அப்படின்றதுக்காக மிரட்டுறாங்க. ஐயா மிரட்டுறாங்கய்யா அப்படின்னு மேடையிலே பேச வச்சாங்க. அப்போ அந்த அளவுக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் ரவுடிசம் பண்ணுற வேலையை கட்சிகள் பண்ணுது. அப்போ நாம் நம்ம ஏதாவது பண்ணி ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தோல்வி அடைந்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர், அதாவது இந்த அரசியலுக்காக நம்மளுடைய நடிகர் சம்மந்தப்பட்ட வேலையை நம்ம முதலீடு பண்ணக்கூடிய படங்கள்லாம் வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக நிறைய நடிகர்கள் பயந்துக்கிட்டு இருந்துருக்காங்க. இப்போது அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். அந்த கட்சி ஆட்சி பிடிக்க போகுது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அறிவிச்சிருவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வரும்பொழுது எல்லாருமே கொண்டாடுறாங்க. நிறைய சினி ஆக்டர்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்குறப்ப உண்மையிலே ஒரு மாற்றத்தை தேடிட்டு இருந்திருக்காங்க. யார் அதுக்கு தலைமையேற்று நடத்துறது, அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கணும், மக்கள்கிட்டையும் தேவையான ரீச் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தேடிட்டு இருந்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலே தொடங்கியிருந்தாருன்னா நிரந்தர முதலமைச்சராக இப்போ இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் தொடங்காதது அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் விஜய் அவர்கள் அவரையும் நம்பினார், அவருடைய ரசிகர்களையும் நம்பினார். நடந்துச்சு. நாம் தமிழருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலுங்கிற வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கு இந்த தேர்தலோட கட்சி அப்படின்றதுக்கே வாய்ப்பு கம்மியாயிருது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல தொகுதிகளில் 10,000 ஓட்டுக்கு கீழே தமிழக வெற்றி கழகம் 10,000 ஓட்டுகளுக்கு மேலே தான் வெற்றி பெற்றிருக்குது. பல தொகுதியில் 10,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. முதல் முறை குழந்தை கட்சி, நான் குழந்தைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி 10,000 ஓட்டுக்கு மேலே ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்கியிருக்கு. அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர்கள்லாம் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மன்னர் பரம்பரை ரேஞ்சுக்கு பேசுகிற மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பல தொகுதிகளில் 10,000 ஓட்டு வாங்கலை. இன்னும் சில தொகுதிகளில் இன்னும் 5,000 தாண்டலை. ரிசல்ட் முடிய போகுது, 5,000 தாண்டலை. எப்படா எங்கள் பொட்டி எண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்குது நிலமை. இது நான் சில நேரங்களில் நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, மறுபடியும் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா விமர்சனம் வச்ச உடனே அவனை இனத்துரோகி அப்படின்ற பட்டத்தை கட்டுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் பெரியாரையும் தன் வசம் எடுத்துக்கிச்சு. அதே சமயத்தில் அதிமுகவுடைய வாக்காளர் இருந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க. திமுக வாக்கு யார் வந்தாலும் வாங்க, நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் தலைமையிலான கூட்டணி அப்படின்ற முடிவு எடுத்தாங்க. அதற்கு நான் வேட்பாளர் அறிவிச்சிட்டேன், அதனால் பண்ண முடியாது அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பதிலாக இருந்தது தவிர, ஆனால் அதே சமயத்தில் கூட்டணிக்கு வருவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டுவெல் ஆப்ஷனில் இருந்தது உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலைங்கிறத வெளிப்படையாக காட்டுது. அதே சமயத்தில் தேர்தலில் நிறுத்தின வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேட்பாளர் தேர்வு முறையில் நாம் தமிழ் கட்சிக்கு பலத்த பின்னடைவு. ஒரு வேட்பாளரை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்றத திமுக விட இருந்து பயிற்சி பட்டலில் படித்த அண்ணன் சீமானவர்கள் ஏன் அப்படி தவறு பண்ணாங்க எனக்கு புரியல. இந்த தேர்தல் உண்மையிலே எந்த கட்சிக்கு பெரிய ஒரு பின்னடைவு இருந்துச்சோ தெரியல. ஆனால் நாம் தமிழ்ங்கிற கட்சியே இந்த தேர்தலோட 99% ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மறுபடி கம்பேக் அப்படின்னா அந்த கம்பேக் சரியான திட்டமிடுதல், கடின உழைப்பு அப்படின்றதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த 2K கிட்ஸுக்கான பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காத வரைக்கும், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசாத வரைக்கும் நாம் தமிழ் கட்சி வெல்லாது. ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே இப்போ தான் காலேஜ் முடித்தவங்க, இப்போ ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அடுத்த ஓட்டு போட வந்துடுவாங்க. ஏற்கனவே ஆல் பாஸ் போட்டு விட்ட எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சு வச்சுருக்காங்க. அவர் ஜெயிச்சிட்டாப்புல, கட்சி தோத்துருச்சு. 11 தோல்வி கண்ட பழனிசாமி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அவர் தோத்துக்கிட்டாரு, ஆனால் பழனிசாமி ஜெயிச்சுட்டாப்புல. இருந்தாலும் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இனி ஓட்டு போட போகிறவங்களோட மைண்ட் செட்லாம் இப்படி தான் இருக்கும். அப்போ நாம் தமிழர் தன்னுடைய அரசியலினுடைய வடிவத்தை மாற்றணும். அதாவது என்ன சொல்கிறது, போராட்ட வடிவம் மாறி இருக்குது.
ஆனால் போராட்டம் மாறலை அப்படின்னு மாதிரிக்க அரசியலில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த ஸ்ட்ராட்டஜி ஜீரோ. இதெல்லாமே எப்போ அப்படின்னு சொன்னால் யாருக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க, நீங்கள் பேசுகிற அரசியல்லாம் 60s 70s கிட்ஸுக்கு ஓகே. இப்போலாம் 50 வயசு 65 வயசு இருக்கவங்களுக்கு இந்த அரசியல் ஏதோ பண்ணுறாங்க, அது தேவைதான் முழுன்னு தோணுது. ஆனால் இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு நீங்கள் பூமர் அண்ட் கில் அப்படின்ற கண்டிஷனில் வந்துட்டாங்க. ஸோ 2K கிட்ஸு அதுக்கும் கீழே இருக்கிறவங்களோட வாக்காளர்கள் அடுத்த தேர்தல் வந்துடுவாங்க. அதுக்குள்ளார நாம் தமிழர் கட்சி அப்டேட், ஒரு சாதாரண ஃபோன் வாங்கினா கூட 6 மாதம் இருக்கிறது அப்டேட் வந்துடுது. நாம் கொஞ்சம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளேயாவது அப்டேட் பண்ணலன்னா இந்த கட்சி இதோட முடிஞ்சுது அப்படின்றத வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். இதை நான் இந்த கட்சியோட உறுப்பினராக தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காண்டி நீங்கள் வேறு கட்சி நினச்சக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்காக தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், என்னுடைய பதிவுகளில் பார்த்தாலே தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தோல்வின்றது பாடங்கத்துக்கு தான். தோல்வி பண்ண உடனே தோல்வி நம்ம பட்டுட்டோம் அப்படின்னு ஒருத்தர் பேசின உடனே அவனையும் கீழே இன்னொருத்துறைக்கும் திட்டுறீங்கன்னா இவன் தாண்டா அறிவுரை சொல்லுவான், எவனையும் உனக்கு அறிவுரை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி? உடனே ஒரு குரூப்புக்குள்ள ஓடியார மக்கள் பணத்துக்கு மயங்கி ஓட்டு போட்டாங்க. விஜய் எப்போ பணம் கொடுத்தாரு, யார் பார்த்தீங்க? இல்லை பணம் கொடுக்குறக்கான வாய்ப்பு விஜய் கொடுக்குறக்கான வாய்ப்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா திமுக அதிகமாக சும்மா விட்டுருமா? இல்லை நான் அந்த மாதிரி தான் சும்மா விட்டுருவீங்களா நீங்களும்? அப்படி கிடையாது இல்லையா? அப்போ எலக்ட்ரல் ஓட் மிஷின் தப்பாக வேலை பார்த்துருச்சிங்க, பிஜேபியின் கையால் தாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூட்டம் ஓடி வரும். பிஜேபி கையாளாக இருந்த விஜயின்னு ஒருத்தர் உருவாக்கி அதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு போட வச்சு அவர் ஜெயிச்சு அவர் மூலமாக பிஜேபி திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு பிஜேபின்னு அவ்வளவு சொம்பைகளா? ஸ்ட்ரைட்டாக அவங்களே நின்றலாமே. ஏற்கனவே பிஜேபி ஒரு கட்சின்னு இல்லாட்டி பரவாயில்ல, அவங்களும் 10-20 தொகுதியில் நிற்கிறாங்க. அவங்க ஆளு தோற்று போகிறாங்க. அந்த கட்சியின் முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநராக இருந்தவங்களே தோற்று போகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் விஜயின் தேர்தல் தான். அவர் சொன்ன மாதிரி போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்குன்னு சொன்னார், அதை பண்ணி காட்டிட்டார், செய்து காட்டார். தனி ஒரு மனிதன். இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் எம்ஜிஆரே முதல் தேர்தலில் ஜெயிக்கலை, இந்த ஒரு முதல் தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 ஆண்டு காலத்துக்கு அரசியல் இவருடைய தாக்கம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அவர் எடுத்து வைக்கிற அந்த பொலிட்டிக்கல் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செய்கிற தவறுகளை வச்சு பண்ணுற அரசியல் மூலமாக வேணால் அவருக்கு எதுவும் பின்னடைவு ஏற்படலாம். ஆனாலும் இவ்வளோ பெரிய மாசு வெற்றி அடைஞ்சவர் மறுபடியும் சறுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த ஒரு அரசியல் கூட்டமும் பிரச்சாரங்களும் பெருசாக இல்லாதப்போ இவ்வளோ பெரிய வெற்றி. இந்த மாதிரி வெற்றியை தான் சீமானை எதிர்பார்த்துட்டு இருந்தார். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது மட்டும் பார்த்தாது, வேட்பாளர் தேர்வு. மீண்டும் தான் சொல்கிறேன், வேட்பாளர் தேர்வு அப்படின்றத தாண்டி ஏன் இந்த வேட்பாளர் இங்கே போட்டியிடணும் அப்படின்றது போல் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சும் நகர்த்தணும். இன்னமும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் கேளுங்க, அடுத்த பிரசிடென்ட் உள்ளாட்சி தேர்தல் இல்லை, பஞ்சாயத்து தலைவர் யாரை நிப்பாட்ட போகிறீங்க, அப்புறம் கவுன்சிலர் யாரை நிப்பாட்ட போகிறீங்க, அதுக்கப்புறம் மாவட்ட கவுன்சிலர் யாருங்களுக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இல்லை. இப்போ திமுக இப்போ தோத்துட்டா, இப்போ கேளுங்க, அவன் லிஸ்ட் எழுதுவான். நாளைக்கு காலையில் எப்பா இந்த தொகுதி நம்ம தோல்வியிடம் தொகுதியாக இருக்கும், இந்த தொகுதியில் யார் யார் பஞ்சாயத்து தலைவர் எடுத்து வைக்க போகிறீங்க, யார் யார் உள்ளாட்சி கவுன்சிலர், அதாவது ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், யார் யார் லிஸ்ட் எடுத்துருவான்னு சொன்னீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் டேட்டா கொடுத்துருவான். இவர் தான் கொடுப்பான், அட்ரஸோடு கொடுப்பான். நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒன்று இல்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை. அதனால் எனக்கு இந்த கட்சியினுடைய கட்டமைப்பில் எந்த நம்பிக்கையும் இல்லை.